வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த 5 உணவை நீங்க விடாத வரைக்கும் ஆரோக்கியமா வாழணுங்கிறது சாத்தியமே இல்லை. அதுவும் அந்த 5வது விஷயம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் அதை விட சொல்ல மாட்டேன், நீங்க மாத்தினா மட்டும் போதும். அது என்னன்னா மைதா, உப்பு, சர்க்கரை, அஜினமோட்டோ. கடைசியா நான் சொன்னது போல விடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் அதுக்கு ஒரு மாத்தி ஏற்பாடு சொல்லுவேன். வெள்ளையா இருக்கக்கூடிய அரிசி சாப்பிட்டாதாங்க எனக்கு வயிறு நிறையும், வேற எதுவுமே அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசியை விட தேவையில்ல. அரிசியை மாத்தினா மட்டும் போதும். கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி அரிசி வகைகளை எடுத்துட்டு வெள்ளை அரிசியை விட்டா போதும். நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியங்கிறது எப்பவுமே நம்ம பார்க்கலாம். கடைசி காலம் வரைக்கும் நம்ம வேலைகளை நம்மளே பாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். அந்த ஆரோக்கியம் இவைகளை விடுறது மூலியமா ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நான் சொன்ன இந்த அரிசிகள் எல்லாம் உங்களுக்கு குக் பண்றது, ஊற வைக்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமா இருக்கலாம், சிரமமா இருக்கலாம். அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்திய அரிசி வகைகள். இதை ஊற வைக்கிறது, இதை குக் பண்றது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் இதுல நிறைய நலவுகள் இருக்கு. வெள்ளை அரிசியை பயன்படுத்த தயவு செய்து விட்டுட்டு இந்த அரிசிகளை பயன்படுத்துங்க.